கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான இந்த சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, யோபு பக்தன் ரொம்ப வியாதிப்பட்டு மற்றவர்கள் பார்த்து அருவருக்கத்தக்க ஒரு வியாதியில், வேதனையில் கஷ்டப்படுறான். எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறான். எல்லாத்தையும் இழந்துட்டான். பசங்க பிள்ளைகள் இழந்துட்டான், சொத்துக்கள் இழந்துட்டான், எல்லாமே இழந்து போய் அவன் ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தரை அவன் எந்த இடத்துலையுமே அவன் தூஷணமாக பேசவே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் ஜீவனோடு இருக்கிறான். பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கிறான்ல, அது கர்த்தரால் தான் அப்படிங்கிறத இந்த வார்த்தையில் சொல்கிறான். எனக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர். அப்போ அவனுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம், ஜீவன், அவனோட சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமாகிறது, இதெல்லாம் கர்த்தருடைய தயவு. என்னை உயிரோடு வச்சிருக்கிறதும் இல்லாமல் என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறீங்க, எனக்கு தயவு பாராட்டுறீங்க, என் மேலே நீங்கள் கோபப்படலை, எனக்கு நீங்கள் தயவு பாராட்டினீங்க. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீங்கள் உங்களுடைய பராமரிப்புனால என் ஆவி என்னை விட்டு போகலை. அதாவது பிசாசு போய் கேட்குறப்பவே ஆண்டவர், கடவுள் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவன் என்ன வேணாலும் படு, ஆனால் அவன் ஜீவனை மட்டும் தொடாதம்பர். அப்போ அதை அவர் பராமரிக்கிறார். அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கிறதும் எடுக்கப்பட போவதும் கர்த்தருடைய பராமரிப்புக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஜீவன் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே யோபு பக்தன் சொல்கிறான். அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எதை இழந்திருந்தாலும் சரி, நிறையா பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா விஷயங்களை இழந்துடுறாங்க. நிறையா விஷயத்தில் அவங்க தோற்று போகிறாங்க. நிறையா விஷயத்தில் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த சூழ்நிலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் ஆலயத்தில் எதுக்கு அதிகமாக போய் அழுகிறாங்க அப்படின்னா, தன்னுடைய நிலையை சொல்லி சொல்லி அழுவாங்க. நானுமே சில நேரத்தில் எனக்கு பிரச்சனை வருதுங்கிறப்ப நான் ஆலயத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ என்னை அறியாமல் என் கண்ணில் தண்ணி வரும். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்கு, நம்மை பராமரிப்பதற்கு, நம்ம மீது தயவு பாராட்டுவதற்கு யார் இருக்கிறா? கர்த்தர் ஒருத்தரை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஜீவன் நம்மளோட சரீரத்தில் இருக்குதுன்னா அது கர்த்தர் நம்மை பராமரிக்கிறதுனால தான், கர்த்தர் நம் மீது தயவு பாராட்டுறதுனால தான். நமக்குள்ள ஜீவனை கொடுத்து நமக்கு தயவு பாராட்டுறதுனா என்ன அப்படின்னா, அந்த ஜீவன் உயிரோடு இருக்கணும்னா என்ன வேணும்? உணவு வேணும், தண்ணி வேணும், உடலுக்கு ஏற்ற தேவைகள் எல்லாம் வேணும். இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பெரிய ஐஸ்வர்யவானா வாழலைன்னா பரவாயில்ல, நம்ம பெரிய பணக்காரனாக வாழலைன்னா பரவாயில்ல, நம்ம சுகபோக வாழ்க்கை வாழலைன்னா பரவாயில்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சராசரி வாழ்க்கையை கூட கர்த்தருடைய தயவுல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறது தான் உண்மை. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம் அவங்கள போல் இல்லையே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரரை போகிற இல்லையே, எதிர்த்து வீட்டுக்காரரை போல் இல்லையே, அல்லது நம்முடைய உறவுக்காரரை போகிற இல்லையேன்னு சொல்லி வசதியானவங்களையும் பணக்காரர்களையும் பார்த்து அவர்களோடு நம்மை இணை வைத்து நாம் பொறாமைப்படாதபடிக்கு நாம் இருக்கிற வாழ்க்கை, வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிற தயவு அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப ருசியான வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்க்கை நமக்கு போதுமானது, இந்த ஜீவன் நமக்கு போதுமானது, என் சரீரத்தில் என் ஆண்டவர் பராமரிக்கிறதுனால தான் அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது அப்படின்னு நம்ம என்றைக்கு அதை குறித்ததான மன திருப்தி அடைகிறோமோ அப்போ அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் எதை போதும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது அது நமக்கு நல்லதாக தெரியும். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சராசரி மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கூட கர்த்தர் நம் மீது தயவு பாராட்டுகிறதும்
நம்மை பராமரிக்கிறது தான் காரணம். அதனால் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் நம்ம மீது கோபமாக இருக்கார், ஆண்டவர் நமக்கு எது செய்யலைன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கையும் கூட அவர் நம்மை பராமரிக்கிறதுனால, அவர் நம் மீது அன்பு வைக்கிறதுனால, அவர் நமக்கு தயவு பாராட்டுகிறதுனால தான் நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதுக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை நமக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை, இன்னும் அதிகமாக ஒரு ஒரு பணக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை, அதாவது வந்து ஒரு கார் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை நல்ல விதமாக செய்கிறதோ, அப்படியெல்லாம் வந்து கடவுளுக்கு சித்தம் உண்டானால் அது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுப்பார். அதுக்காக நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது. நம்முடைய உழைப்பை, கடினமான உழைப்பை போடணும். இங்கே யோபு சும்மா இருக்கல, அவனுக்கு உண்டானதை அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். அப்போ தான் அவன் கடைசியில் ஒரு நாள் வந்து ஆண்டவரை தரிசனமாக்கி, ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் பண்ணார். அதுபோல் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுகிறார், நம்மை பராமரிக்கிறார், நம் மீது அன்பு செலுத்துகிறார். நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அதற்கென்று ஒரு காலம் வரும், ஏற்ற காலம் வருகிற போது நம்மையும் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அமரச் செய்வார். காத்திருங்க, கடுமையாக உழைங்க, கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்க. நிச்சயமாகவே வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த எல்லா சௌகரியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. யோபு பக்தன் சொன்னது போல உம்முடைய தயவு பாராட்டுகிறீர். நீ ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவு பாராட்டுகிறீர். உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஜீவனை காப்பாற்றினது என்று சொன்னது போல நீர் எங்களை பராமரித்ததினாலே இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் நிலை கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் ஜீவனை தந்ததும் இல்லாமல் எங்களுக்கு அன்றாட உணவையும் உடையும் தண்ணீரையும் கொடுத்து எங்களை நீர் பராமரிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது தயவு பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இனிவரும் காலங்களிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.